வெறுமனே சிக்கன் கேட்டால், அதனால் வந்துட்டு அவளுக்கு கொஞ்சம் நிறையாவே வச்சுட்டு அவள் சப்பாத்தி வேணான்ட்டா. அதனால் வந்து அவளுக்கு லெமன் பெப்பர் சிக்கன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மாம் 60. இப்போ பார்த்திங்களா மணி 11:30 ஆகுது. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் பார்த்திங்கன்னா, இப்போ சிக்கன் வாங்கி வச்சுருக்கேன் நான். இது வந்து ஒரு 1/2 கிலோ சிக்கன் இருக்கும். லெக் பீஸ் ஒன்று, மீது எல்லாமே பிரெஸ்ட்டு பீஸாக எடுத்து வச்சுருக்கேன். பசங்க அதான் சாப்பிடுவாங்க. அப்புறம் வந்து இங்கே ஈரல் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். வாஷ் பண்ணி எல்லாம் எடுத்து வச்சாச்சு. இப்போ என்ன நம்ம செய்ய போகிறோம் அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். அதுக்கு வந்து நம்ம தேவையான பொருள் என்னென்னா, மீடியம் சைஸ் வெங்காயம் வந்து சின்ன சின்ன சைஸு ஒரு 3 வெங்காயம், பெருசாக இருந்தால் 2 எடுத்துக்கோங்க. மீடியம் சைஸ் தக்காளி வந்துட்டு ஒரு 3 தக்காளி எடுத்திருக்கேன். கொத்தமல்லி, கொஞ்சம் கருவேப்பிலை, இங்கே வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 டீஸ்பூன் வச்சுருக்கேன். இப்போ நம்ம செய்ய போகிற டிஷ்ஷோட பேர் என்ன பார்த்தீங்கன்னா, லெமன் பெப்பர் சிக்கன் தான் செய்ய போகிறோம். அதுக்கு நம்ம முதல்ல வந்து ஒரு மிக்சர் ஜார் எடுத்துக்குவோம். ரொம்ப ஈஸி செய்கிறது. நம்ம வந்து ஹோட்டல்ஸ் எல்லாம் போய் வாங்கும்போது ரொம்ப அதிகமாக இருக்கும் அது காசு. இப்போ வந்து இதில் மிக்ஸி ஜார் ஒன்று எடுத்துக்கிறேன். இதில் வந்து கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் தனித்தனியாக இப்போ அரைச்சி எடுத்துக்கலாம். ஏன்னா இப்போ வந்து ரொம்ப மசிஞ்சிட்டா வெங்காயம் நல்லா இருக்கும். அதனால் லைட்டாக சுற்றி எடுத்துகிட்டு வந்துடுவோம். தக்காளி, கொத்தமல்லி, கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 டீஸ்பூனு, அதே அரைச்சிட்டு வந்துடலாம். இங்கே வந்து ஒரு மிக்சிங் பவுல் எடுத்திருக்கேன். இப்போ அதில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க சிக்கன் எல்லாத்தையுமே சேர்த்து வச்சிடலாம். இது வந்து என் பசங்க வந்து இந்த மாதிரி இருந்தால் தான் சாப்பிடுவாங்க, அதுக்கு தான் எடுத்திருக்கேன். எனக்காக வந்து ஒரு லெக் பீஸும் ஒரு சின்ன பீஸ் வச்சுருக்கேன், அவ்வளோதான். 1/2 கிலோ சிக்கனுக்கு இது சரியாக இருக்கும். இன்னும் வேணால் கூட நீங்கள் தொக்கு வேணால் இன்னும் கொஞ்சம் வெங்காயம் எல்லாம் சேர்த்துக்கலாம். ஒரு அரைச்சி வச்ச வெங்காய பேஸ்ட்டு, தக்காளி, கொத்தமல்லி, இஞ்சி பூண்டு பேஸ்ட், இப்போ இது கூட நம்ம இப்போ காரம் சேர்க்கணும் இல்லையா, நம்ம அதுக்கு மஞ்சள் தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், மிளகாய் தூள் வந்து 1 ஸ்பூன் வெறும் மிளகாய் தூள், அப்புறம் காஷ்மீரி சில்லி பவுடர் 1 ஸ்பூன், தனியா பவுடர் 1 ஸ்பூன், அடுத்து மிளகுத்தூள் பார்த்திங்கன்னா 2 டீஸ்பூன். ஏன்னா நம்ம லெமன் பெப்பர் சிக்கன் தானே சொன்னோம், அதனால் வந்து லெமன் பெப்பர் வந்து கொஞ்சம் தூக்கலாக இருக்கணும், மிளகாத்தூள் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கணும். இது கூட வந்து தயிர், நல்லா 1 கரண்டி அளவுக்கு தயிர் ஊற்றிக்கலாம். அப்படி இல்லைன்னா இங்கே முதல்ல வந்து லெமன் ஜூஸ் வந்து ஒரு 1.5 பழம் எடுத்து வச்சுருக்கேன், 1.5 பழம் ஜூஸ் பிழிஞ்சு எடுத்து வச்சுருக்கேன், எலுமிச்சம் ஜூஸு, அதையே சேர்த்துக்கலாம். அது கூடவே தயிர், அதே 1 கப் அளவுக்கு அதே கப்பில் தயிர் விட்டுருக்கேன். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு வந்து 1 ஸ்பூன் கல் உப்பு போட்டுக்கிறேன், சின்ன ஸ்பூனில். ஆல்ரெடி மிளகுத்தூளில் கொஞ்சம் உப்பு இருக்குது. இதிலே வந்து சிக்கன் மசாலா பவுடர் ஒரு 1/2 டீஸ்பூன். இதில் வந்து கரம் மசாலா பவுடர் வந்து 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இது அப்படியே ஒரு 1/2 ஹவர்லேருந்து 1 ஹவர் கூட ஊறட்டும். எனக்கு டைம் இல்லை, பார்க்கலாம். ஒரு 1/2 ஹவர் கழித்து தான் நான் செய்ய போகிறேன். அப்படியே ஊறட்டும். இங்கே வந்து ஒரு பேன் போட்டிருக்கேன், அதில் ஆயில் போட்டுக்கலாம். முதல்ல நம்ம ஆயில் வந்து ஊற வச்சுருக்கோம், நான் ஊற வைக்க மறந்துட்டேன், சாரி. சிக்கனுக்கு இதில் வந்து ஒரு நல்லா ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுக்கலாம். அதாவது ஒரு 1.5 குழிக்கரண்டி விட்டுருக்கேன். இப்போ இதில் வந்து நம்ம இதை எடுத்து போட்டுடலாம். சிக்கன் வந்து மேரினேட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை எடுத்து அப்படியே அதுக்குள்ளே இறக்கி விட்டுடுவோம். நான் வந்து குக்கரில் போடலான்னு இருந்தேன், பட் நான் இன்றைக்கி வந்து இதிலே செய்யலான்னு போட்டிருக்கேன். பார்ப்போம், லேட் ஆனாலும் என்ன ஆனாலும் ஒன்றும் பண்ண முடியாது. இது அப்படியே ஊற்றி விட்டுடலாம். அதில் இப்போ எல்லாமே சேர்த்தாச்சு. இதில் நல்லா 1 ஹவர் ஊறினா கூட நல்லது தான். இதில் கொஞ்சமாக தண்ணி மாத்திரம் கழுவிட்டு சேர்த்துக்கலாம். மூடி போட்டு நல்லா வேக விடலாம். இங்கே வந்து ஒரு 4 மிளகாய் எடுத்துருக்கேன், காஞ்ச மிளகாய்.
நம்ம ஆல்ரெடி மிளகாத்தூள்லாம் போட்டு தான் இருக்கும். மிளகு வந்து நான் ஃப்ரெஷ்ஷாக எடுக்கல, நான் வந்து ஏற்கனவே பவுட்ரு பண்ணி வச்சது. இப்போ தான் நேற்று தான் பண்ணேன், ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அது. அதில் கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன். அது கூட வந்து சோம்பு வந்து இந்த மாதிரி 1 ஸ்பூன் சோம்பு, சின்ன ஸ்பூனில் தான் எடுக்கிறேன். ஒரு 4 லவங்கம், பட்டை, அவ்வளோதான். இது கூட வந்து நம்ம சீரகம் ஒரு 1/2 ஸ்பூன், ஒரு பிரிஞ்சி இலை, ஒரே ஒரு ஏலக்காய். இது வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு பவுட்ரு பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஃப்ரெஷ் மிளகும் போட்டுக்கிறேன். இது கூட வந்து ஒரு 2-3 நிமிஷமாக 5 நிமிஷம் ஆகுது நான் வச்சு. இது கூட கொஞ்சம் டொமேட்டோ கெச்சப் போட்டுக்கிறேன். அது ஆப்ஷனல், உங்களுக்கு தேவைப்பட்டால் விடுங்க, இல்லைன்னா விட்டுடுங்க. இது கொஞ்சம் ஸ்வீட்னஸ்ஸு, அந்த புளிப்பு எல்லாம் சேர்ந்து கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும், அதுக்காக தான். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு 20 நிமிஷத்துக்கு மேலே ஆகிடுச்சு. நல்லா குக் ஆகிருக்குது. நான் இடையில வந்து ஒரு 2-3 முறை மிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கேன். இப்போ பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சு நல்லாவே வந்திருக்குது. நம்ம ட்ரையாக வேணும்னா நம்ம ட்ரையாகவும் எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி வந்து சப்பாத்திக்கும் பண்ணுறதுனால கொஞ்சம் இந்த மாதிரி கிரேவி பார்த்துக்கு இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். இப்போ வந்து இதில் நம்ம சிக்கன் வந்துச்சா பார்க்கலாம். கொஞ்சம் வைக்க பயமாக இருக்குது. சிக்கன் நல்லாவே வெந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ண போகிறோம், மிளகு, சீரகம், சோம்பு எல்லாம் பொடி பண்ணோம் இல்லைங்களா, அதில் வந்துட்டு நம்ம எவ்வளோ எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். இதுலேருந்து நல்லா 1 ஸ்பூன் அளவுக்கு சின்ன ஸ்பூனில் அப்படியே மேலால் தூவி விட்டுக்கலாம். அப்புறம் இன்னும் 1 ஸ்பூனை போடுறேன், சின்ன ஸ்பூன். பெரிய ஸ்பூன்னா 1 ஸ்பூன் போடுங்க போதும். நல்லா வாசனையாக இருக்கும். லெமன் பெப்பர் சிக்கன் தான் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். அதனால் வந்து பெப்பரோட ஃப்ளேவர் கொஞ்சம் தூக்கலாக இருக்கணும். லெமன் பெப்பரோட ஃப்ளேவர் வந்து நல்லா தூக்கலாக இருக்கணும். இது அப்படியே கொஞ்சம் மூடி விட்டுடலாம். இன்னும் ஒரு 2-3 நிமிஷம் இருக்கட்டும். இப்போ வந்து எல்லாம் எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. நான் கொத்தமல்லி தூவிட்டேன். இதுக்கு மேலேயே இன்னும் கொஞ்சமாக லெமன் பிழிஞ்சு விட்டுக்கலாம். மொத்தமாக நான் வந்து 2 லெமன் பிழிஞ்சிருக்கேன். அவ்வளோதான். அதான் சூப்பரான ஒரு லெமன் பெப்பர் சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. அப்படியே ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சப்பாத்தி, புல்கா, நான் எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். இன்றைக்கி வந்து பிளான் எதுவும் இல்லாததுனால சப்பாத்தியை தான் போட போகிறேன். இல்லைனா நான் போட்டு காமிச்சிருக்கலாம். ஓகே, இப்போ நம்ம என்ன சமையல் பண்ணி வச்சுருக்கேன் அப்படிங்கிறத பார்த்துடலாம் வாங்க. இப்போ வந்து வெள்ளை சாதம் ரெடி ஆகிடுச்சு. அடுத்து இங்கே வந்துட்டு நல்லா சிக்கன் வந்து லெமன் பெப்பர் சிக்கன் செஞ்சுருக்கேன். சூப்பராக இருக்கும், காரசாரமாக. சப்பாத்தி எல்லாத்துக்குமே, ரைஸ் எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும். இங்கே வந்துட்டு பொன்னாங்கண்ணி கீரை பொரியல் பண்ணியிருக்கேன். இங்கே வந்து டின்னர் பாக்ஸுக்கு 3 சப்பாத்தி சுட்டு வச்சுருக்கேன். இங்கே வந்து நல்லா பச்சை மிளகு, சீரகம், ரசம். அடுத்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் லிவர் வந்து பெப்பர் போட்டு வறுத்து வச்சுருக்கேன். இதுதான் இன்றைக்கி வந்து லஞ்சு. கூட தயிருமே இருக்குது. இங்கே வந்து டின்னர் பாக்ஸுக்கு என்னோடய சன்னுக்கு சிக்கன் எல்லாம் பீஸ் போட்டு வச்சுட்டேன். மேலே கொஞ்சமாக வந்து கிரேவி ஊற்றிக்கலாம், லெமன் பெப்பர் சிக்கனு. அதுதான். அதே மாதிரி இங்கே வந்துட்டு என்னோடய பொண்ணுக்கு அவள் வெறுமனே சிக்கன் கேட்டால், அதனால் வந்துட்டு அவளுக்கு கொஞ்சம் நிறையாவே வச்சுட்டேன். அவள் சப்பாத்தி வேணான்ட்டான். அதனால் வந்து அவளுக்கு லெமன் பெப்பர் சிக்கன், ஒரு எக் ஆம்லெட், கீரை பொரியல் வச்சுருக்கேன். இவ்வளோதான், எடுத்து மூடிக்கலாம். இப்போ வந்து சாதம் போட்டு வந்திருக்கேன், ஒயிட் ரைஸு, அப்புறம் லெமன் பெப்பர் சிக்கனு, அப்புறம் வந்து பொன்னாங்கண்ணி கீரை பொரியல் வச்சுருக்கேன். இங்கே வந்து கோழி வந்து சிக்கன் லிவர் வச்சுருக்கேன். இப்போ நம்ம சாப்பிடுவோம். இங்கே வந்து ரசம் சாப்பிட்லாம்.